வேதத்தை எடுத்துக்கொள்ளும் மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம். அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. 3 நாள் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை கேட்குறாங்க. 3 நாள் ஆகுது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க, இவங்களை அனுப்பி விடுங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. இல்லாய்மையினால இங்கிருந்து போக வைக்கிறதுக்காக சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து கேட்குறாங்க. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்தாலும் கர்த்தர் கடந்த நாளிலே உணர்த்தின பேசின காரியங்களை செய்தியாக உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இந்த வனாந்திரம் என்பது அவர்கள் இருந்த அல்லது அவர்களுடைய சூழ்நிலையாய் அவங்க வாழ்க்கையே இப்படிதான் என்கிற நிலை அல்ல. இந்த வனாந்திரம் எதனால அங்க இருந்தவங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டா 13வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார். ஜனங்கள் வனாந்திரத்தில் போகவில்லை, மாறாக அவரிடத்தில் போனார்கள். அவரிடத்தில் வந்தவர்களுக்கு இப்பொழுது என்ன இருக்குன்னா வனாந்திரம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமானதுனால அவரிடத்தில் வந்தவர்கள் உண்டு. இன்னும் சொல்லணும்னா வேற வழி இல்லாம எல்லா இடத்துலையும் போய் எல்லா வழியும் அடைபட்டு இனி ஒண்ணுமே இல்லை, எனக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி அவரிடத்தில் வந்தவர்கள் உண்டு. ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தாருக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை தருகிறார். அவரிடத்தில் வந்தது நிமித்தம் வனாந்திரத்தை பார்க்கிறவர்கள் உண்டு. ஆமென். அவரிடத்தில் வந்தது நிமித்தம் அவர்கள் அங்கே ஏன் வரும்போது தெரியாதா இது வனாந்திரமான இடம் என்று? தெரியும். ஆனா வந்தவர்கள் வனாந்திரத்தை பெருசா பார்க்கல, அவரை பார்த்து வந்தாங்க. ஆமென். அவரை பார்த்து வந்தாங்க. சூழ்நிலையே பெருசா பார்க்கிறவங்களுக்கு அவர்கிட்ட வர முடியாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஒருவனை அழைப்பாரு, என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் முதல்ல போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு பிற்பாடு வருகிறேன். சூழ்நிலை வரல, அவனால வர முடியல அவனுக்கு. இங்க இயேசுவின் இடத்துல வந்தவங்க இப்போ எங்க இருக்கிறாங்கன்னா வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆமா. அப்ப இங்க என்ன சிச்சுவேஷன்? இங்க ஒண்ணுமே இல்லை, அது தெரியுது. பேதுருவுக்கும் தெரியுது, யோவானுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. அப்போ ஒரே வழி என்ன? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன? இங்க இருந்து வெளியே போயிட்டா நல்லா இருக்கும். இங்கிருந்து வெளியே போயிட்டோம். நம்ம பல நேரத்தில் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டுனா எல்லாமே நல்லா இருக்கும் நாம நினைக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம மாறிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் டீல் பண்ற விதங்கள் ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் என்ன, சீஷர்கள் அதுதான் நினைச்சாங்க. இங்கிருந்து இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் மாறிட்டா எல்லாமே நல்லாயிரும். இந்த இடம் வனாந்திரமான இடம், இங்க நமக்கு இனி ஒண்ணுமே இல்லை. இந்த இடம் வனாந்திரமான இடம். இயேசுவின் இடத்துல வந்து இந்த விண்ணப்பமா வைக்கிறாங்க, ஆண்டவரே ஜனங்களை அனுப்பி விடுங்க, ஆண்டவரே ஜனங்களை போக சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க அனுப்பி விடுங்க, ஆண்டவரே. ஆனா பல நேரத்தில் நாம புரிகிறதுல ஒரு இடத்தை விட்டு அல்லது ஒரு சிச்சுவேஷனை விட்டு நம்ம வெளியே போக பார்க்கிறோம். ஆனா பல நேரத்தில் அவைகள் நம்ம இயேசுவை விட்டே வெளியே கொண்டு போகுது என்பதை நம்ம பல நேரத்தில் அறிகிறதில்லை, உணர்கிறதில்லை. நான் சொல்ற வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தையும் மிஸ் ஆனாலே உங்களுக்கு செய்தி சரியா பிடி கிடைக்காது.
நல்ல கவனிங்க. இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜனங்களை சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இங்கிருந்து நாங்க அனுப்பி விடட்டுமா, அல்லது இங்க இல்ல வெளியே போன கிராமங்களுக்கு போனா பட்டணங்களுக்கு போனா நிறைய கிடைக்கும், அதனால இங்கிருந்து கொஞ்சம் மாறட்டுமா, மாத்தி விடட்டுமான்னு சொல்லும்போது இயேசுடைய பதில பாருங்க. 16வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்களை போக விடாதே. ஆமென். அவர்களை போக விடாதே. கடைசி வரை இது வனாந்திரமா, கடைசி வரை நான் இங்கேதான் இருக்கணுமா, கடைசி வரை இதுதான் எனக்கான இடமா? ஆண்டவருடைய நடத்துதலை பாருங்க. இப்ப சொல்ற அவங்கள போக விடாதேன்னு சொல்றார். சொல்லிவிட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பிறகு இயேசு என்ன பண்ணுகிறார் பாருங்கள். 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகிறார். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகிறார். ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறதுனால நான் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும், அல்லது நான் இதை விட்டு வெளியே போகணும்னு எனக்குள்ள எண்ணங்கள் 1000 இருந்தாலும் நாம் போனா என் வாழ்க்கையில சக்சஸ் ஆகாது. அவர் என்ன கொண்டு போவார், அவர் என்ன கொண்டு போவார், அவர் என்ன வெளியே கொண்டு போவார். அவருடைய வேலை வரும்போது, அவருடைய சித்தம் நிறைவேறும் நேரம் வரும்போது அவர் என்ன கொண்டு போவார். ஆமென். வேற யாரும் பேதுரு சொல்றாரு, நாங்க அனுப்பி விடவா? வேண்டாம், நான் அனுப்பி விடுவேன், நான் அனுப்பி விடுவேன். இந்த வனாந்திரத்திலிருந்து நான் உங்களை கொண்டு போவேன். பேதுருவே, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு உனக்கே வருத்தம் இருக்கும்னா, நீ அவங்கள பார்த்து 3 நாள் தான் ஆச்சு. நான் அவங்கள தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பார்த்துட்டேன். ஹalleluya. இந்த சீஷர்கள் ஜனங்களை பார்த்து 3 நாள் தான் ஆச்சு. ஆமென். ஆனால் அவரோ நம்மை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பார்த்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, இப்போ நான் அனுப்ப மாட்டேன்டார். ஆமென். அவர் கொண்டு போவார். எதுக்கு அப்புறம் கொண்டு போவார், அதுதான் இன்னைக்கு செய்தி. இப்ப நான் கொண்டே போக மாட்டேன்டார், ஆனா நான் கொண்டு போவேன். எதுக்கு அப்புறம் கொண்டு போவார்? இங்க என்ன நடக்குது தெரியுமா? அவங்கள உட்கார வச்சு என்ன செய்கிறார் பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட கொண்டு வாங்கினார். 5 அப்பம் 2 மீன் இருக்கு. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, அந்த 19வது வசனம், அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியானதை எடுத்து கொண்டார்கள். 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி, அதுக்கப்புறம் தான் இயேசு. அதன் அர்த்தம் என்ன? நீ என்னை நம்பி வந்ததுனால உனக்கு இந்த வனாந்தரமானால், இங்கே உன் வாழ்க்கையில ஒரு நிறைவை கட்டளையிட்ட பிறகுதான் உன்னை நான் வெளியே கொண்டு போவேன். உன்னை நான் வெளியே கொண்டு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இங்கே உனக்கு ஒன்றும் இல்லை, அதனால நான் அங்கே போறேன் அப்படிங்கிற நிலைமையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவன் நல்ல பச்சை பிடிச்சு வரும்போது, அல்லது நல்ல செழிப்பா வரும்போது ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்கேயே உட்கார வச்சிரு, கடைசி வரை இங்கேயே இருக்கட்டும், நான் சாப்பாடு கொடுக்குறேன் இல்லை. நீ எனக்கு ஒரு வனாந்திரம் இருந்துச்சு, நல்ல வேளை நான் வெளியே வந்துட்டேன் அப்படி நீ சொல்லக்கூடாது. உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், உன்னை வெறுமையை அனுப்ப மாட்டார். என்னை தேவன் இங்கே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். எல்லாருக்குமே இந்த வனாந்திரம் யாருக்குமே பிடிக்காதுங்க. பேசுகிற எனக்கும் பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஒண்ணு, தேவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இந்த இடத்துல இருந்து என்ன அப்படியே டவுன் ஆக்கி என்ன சீரோ ஆக்கி கொண்டு போக மாட்டார். சீரோ ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளே போயிடுவோமே, இல்ல? ஆமென். ஆனா இந்த இடத்துல தேவன் என் கையில் நிறைய பிரயாசத்தின் பலனை காண வச்சிட்டு இருக்கும் போது என்ன வெளியே போ, கிளம்பு கிளம்பு. இதுதான் ஆச்சரியம். தேவனுடைய நடத்துதல் இதுதான் ஆச்சரியம். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். நல்ல கவனிங்க, ஒரு இடத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு வெளியே போனா நல்லாயிருவோங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு இடத்துல நமக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா இங்கேயே இருந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணமும் வந்துடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீ சீரோவா இருந்தாலும் சரி, நீ நிறைவுள்ளவனா இருந்தாலும் சரி, நீ நம்புறது அவரை மட்டும்தான் இருக்க வேணும். ஒரு இடத்தை நம்ப கூடாது,
கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தேவன் என்ன வச்சிருக்கிறீங்க, ஆண்டவர் இங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போங்க, அப்படி ஜெபிக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நான் இடத்தை பார்த்து வரல, உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற இப்ப நான் உன்னை போக விட மாட்டேன், உன் கையின் பிரயாசத்தின் பலனை காண வச்சுட்டு உன்னை நான் அனுப்பி விடுவேன், உன்னை நான் வெளியே கொண்டு போவேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறது? நல்ல கவனிங்க. நம்ம ஒரு சிச்சுவேஷன் இயேசுவை நம்பி வந்ததுனால எனக்கு ஒரு சூழ்நிலையில் நான் அகப்பட்டிருக்கிறேன், இங்க ஒண்ணுமே இல்லை, ஆமென். ஆனால் இந்த வனாந்திரத்தில் யாரும் இருக்கிறா? இயேசுவும் கூட இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர்கிட்ட கிடைக்காததை நான் கிராமத்துல போய் பட்டணத்துல போய் என்ன சாதிக்க போறேன்? இயேசு சீஷர்கள் சொல்லுற டைம்ல இயேசு அனுப்பவில்லை. நாம் எதிர்பார்த்த நேரத்தில் தேவன் கொண்டு போகல, வெளியே விடல. ஏன் வெளியே விடல? வெளியே விட்டா என்ன இருக்கும்? மார்க் சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம், இதே சம்பவங்கள் தான் மாறி மாறி எழுதப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன். இவங்களை இந்த இடத்திலிருந்து வெறுமையா அனுப்பிவிட்டா வழியிலே சோர்ந்து போயிடுவாங்க. ஆமென், ஆமென். நான் அது இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் கேட்ட நேரத்தில் தேவன் நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு போகாத காரணம் என்ன தெரியுமா? நம்ம அத்தம் போய் சேர மாட்டோம்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் இந்த வனாந்திரத்துக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. காரணம் இதற்குள்ளே அவரும் இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் என்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க, என்னை எப்படியாவது இதுல இருந்து மாத்திருங்க. ஆண்டவர் மாற்ற மாட்டேன்னு சொல்லல, வெளியே கொண்டு வர மாட்டேன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் உன் வாழ்க்கையில் அனுமதித்த இந்த வனாந்திரத்துல நீ உன்னை திருப்தி அடைய பண்ணி, நீ என்ன நம்பிதானே வந்த, நீ இடத்தை பார்த்து வரவில்லை, என்னை நம்பிதானே வந்தாய். இருக்கிற இடத்துல உன்னை திருப்தியாக்கி உன் கையின் பிரயாசத்தின் பலனை காண பண்ணி உன்னை செழிப்பாய், ஆமென், நீ என்ன நம்பி வந்தால் எந்த இடத்திலும் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதற்கு உன்னை சாட்சியாய் நிறுத்தின பிறகு உன்னை நான் வெளியே கொண்டு போவேன். ஹல்லேலூயா. சும்மா அனுப்பிவிட மாட்டார், வெறுமையை அனுப்பிவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கவனிங்க, தேவன் கொண்டு போவார். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வளர்ச்சிக்கு தக்க பிள்ளைகளுடைய பாருங்க, பிள்ளைங்க வளர வளர பிள்ளைங்களுக்கு அந்த படிப்பு எல்லாம் மனசில் வச்சுட்டு சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு பிளே ஸ்கூலில் சேர்ப்போம். அடுத்த பிள்ளைங்க எங்கே சேர்த்தா நல்லா இருக்கணும் பார்த்து பார்த்து பார்த்து, இல்லை இந்த ஸ்கூல் தான் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இங்கேயே இருப்போம், அப்படி இல்லை. நமக்கு பார்ப்போம் நம்ம எல்லாத்தையும் அந்த டைமில் எது பெஸ்ட்டு இதெல்லாம் மனசில் வச்சு வச்சு அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். பிள்ளை போய் ஒவ்வொரு கிளாஸாக போய் டிசி வாங்கி போய் சேராது, அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுற அதோடைய பெற்றோர். ஆமாம், அவங்கள சேர்ப்போம். சரி படித்து முடிய போகுது, +2 வரும்போதே நம்ம அடுத்து என்ன படிக்க வைக்கலாம் இப்போயும் யோசிக்க ஆரம்பித்து எந்த காலேஜில் போய் சீட்டு வாங்க வச்சுருவோம். இல்லை இப்போல்லாம் சென்னையிலலாம் பிள்ளைங்க வயிற்றில் இருக்கும்போதே போய் ஸ்கூலில் சீட்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில என்னெல்லாம் செய்கிறோம். வளர்ச்சிக்கு தக்க அந்த பிள்ளைக்கான இடத்தை நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு பிள்ளை வளரவே இல்லைங்க, இன்னும் கை குழந்தையாவே இருக்கு. அந்த பிள்ளை நம்ம இடத்தை மாற்றுவோமா? இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது நம்முடைய வளர்ச்சியின் அடுத்த லெவல், நம்மை வளர பண்ணுவதின் அடையாளமாக தான் செய்வார். ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றையும் ஒரு இடத்துல இருந்து என் கூடவே இருக்கிறார். ஜெயிலுக்குள்ள இருந்து யோசேப்பு வெளியே வந்தது ஒரு கைதியாய் வெளியே வர ஆண்டவர் விடல, அல்லது யாருக்கு தயவிலையோ வந்து வாழ்றதுக்கு தேவன் விடல. அவனை வெளியே வந்து அதிகாரியாவா, அதுவரை உள்ளே இரு, அதுவரை நீ உள்ளே இரு. இல்லை எனக்கு எப்படியாவது யோசேப்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? இல்லை நான் அதிகாரியாக தான் வருவேன், இல்லை நான் இங்கேயே இருப்பேன். அப்படியா? இல்லை எனக்கு எப்படியாவது வெளியே வந்தா போதுமே. இல்லை யோசேப்பு, நீ வெளியே வர அன்னைக்கு உனக்கு ப்ரொமோஷன். அந்த நாள் தான் யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார். இன்னும் சொல்லணும்னா வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் என்றோ அன்றுதான் அவனை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதுவரை வெளியே கொண்டு போகல, அதுக்கு முன்னாடி அவன் வெளியே வந்தான். எப்படி வெளியே வந்தான்? போர்த்திபாரின் கண்ணில் தயவு கிடைச்சி கொஞ்சம் வெளியே வந்தார். வெளியே வந்தாரா இல்லையா? ஆண்டவர் திருப்பி உள்ள போக வச்சார்ல.
ஆமென். பேதுரு, யோவான், யாக்கோபு தயவுல வெளியே வரலாம் நினைக்காதீங்க, திருப்பியும் உள்ள இழுத்து கொண்டு போடுவார். ஆமென். நாம் போகும் வழியை எந்த அப்போஸ்தலர்களுக்கும் அறிய முடியாது. நான் போகும் வழி அவர் அறிவார். நான் போகும் வழி அவர் அறிவார். யோசேப்பே, போர்த்திபாரின் வீட்டின் நல்ல இங்கிருந்து அங்க கொண்டு போயிட்டு திருப்பி என்ன இங்க கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். நான் கூட இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு எது சிச்சுவேஷனை தான், உங்க இடத்தை தான் பெருசா பார்க்கிறோமே, அவர் கூட இருக்கிறாரு. அப்போ நல்ல கவனி, அவருடைய வேலை வரும்போது அவர் என்னை வெளியே கொண்டு போவார். அவருடைய வேலை வரும்போது அவர் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அது வரைக்கும் நான் காத்து இருக்கணும். அது வரைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வேலை வந்தது. ஒரு நைட்டு பார்வோனுடைய தூக்கத்தை கெடுத்துட்டார். ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அடுத்த நாள் முந்தின இரவு பார்வோனுக்கு தலையில பசுக்களை ஓட விட்டார். யோசேப்புக்கு தெரியல நாளைக்கு என் சரித்திரம் மாற போகுதுன்னு. தெரியல. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஒவ்வொரு இரவு தூங்கும் போது நம்பிக்கையற்றவர்களாய் அல்ல, நம்பிக்கையோடு தூங்குங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. ஆமென். ஒவ்வொரு இரவு தூங்கும் போது நம்பிக்கையற்றவர்களாய் அல்ல. என்னைக்குமே இதுதானா, என்னைக்கு என் வாழ்க்கை இதுதான். வாக்குத்தத்தம் பெற்றவன் இந்த நம்பிக்கையோடு தான் எழும்புவான். ஒவ்வொரு தெரியாது. யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, 17வது வயசுல யோசேப்பினுடைய உயர்வை தான் காண்பித்து கொடுத்தாரே தவிர, யோசேப்பை இன்னைக்கு நைட்டு பாரு, பார்வோன் தலைக்குள்ள நான் பசுக்களை ஓட விடுவேன் சொன்னாரா? இல்ல. யோசேப்புக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கா? ஒவ்வொரு நைட்டு தூங்கும் போதும் இந்த நம்பிக்கையோடு தூங்குங்க. அதுதான் தாவீது சொல்லுகிறான். சத்துருக்கள் அத்தனை பேர் சூழ இருந்த பிறகும் 3வது சங்கீதம் 4வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். 3வது சங்கீதத்தில் சொல்ற, நான் படுத்துக்கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 4வது சங்கீதத்தில் சொல்றாரு, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தான். என்ன சமாதானம் தாவீதே? சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள், எனக்கு வாக்குத்தத்தம் உண்டு, அது நிறைவேற என் மேல அபிஷேகமும் உண்டு. ஆமா, என்னைக்குமே இப்படி இருக்காது. ஒரு நாள் நான் கண் விழிக்கும் போது என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆமென். நேற்று வரை ஆரோன் கையில் இருந்த கோலை சாதாரணமான உலர்ந்த கோலை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் விடிந்து பார்த்தபோது அந்த கோல் துளிர்த்து பூத்து காய்த்து, ஆமென், அதில் பலன் இருப்பதை கண்டார்கள். ஒரு நாள் உண்டுங்க, அன்று ஒரு விடியல் உண்டு. அன்னைக்கு கண் விழிக்கும் போது எப்படி யோசேப்பின் சரித்திரம் மாறினதோ, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வேலை வரும்போது அவர் கொண்டு போவார். அவர் அதற்கான அனுகூலங்களை ஏற்படுத்துவார். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டார். ஆமென். அப்போ ஆண்டவர் அவருக்கான வேலையில தான் கொண்டு போ. அதுக்கு முன்னாடி எவ்வளவு துரிதப்படுத்தினாலும் தேவன் அதற்கு உடன்பட மாட்டார். நம்ம பல நேரத்தில் தேவனை துரிதப்படுத்துகிறோம். அவன் எனக்கு இப்பவே தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வைக்கிறோம். நிறைய காரியத்தை நல்ல ஜெபத்தில் வைக்கிறோம். ஜெபத்தில் வச்சுட்டு ஒரு காரியத்தை நான் ஜெபத்தில் வைக்கும்போது எனக்கு அதற்கான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் உறுதியா தந்துட்டார் அப்படின்னா, அந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க கூடாதுன்னு இல்லை, அந்த வசனத்தை வச்சு அடுத்து ஜெபம் பண்ணணும். அது எப்போ நிறைவேறும் தெரியுமா? அவர் குறித்த வேளையில நிறைவேறும். அப்ப நாம என்ன கேட்கணும்னா, அது வரைக்கும் காத்திருக்க எனக்கு கிருபையும் பொறுமையும் பலத்தையும் தாரும். பாடும் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். இல்ல ஆண்டவரே வாக்கு தத்தத்தை தந்திருப்பார், ஆனா பல நேரத்தில் நமக்கு அது நமக்கான வாக்கு தத்தமாங்கிறத நம்மளால சரியா கிரகிக்க முடியாது. அப்படி கிரகிக்க முடியலையா, சந்தேகத்தோடு உங்க ஜெபத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேளுங்க.
அடையாளத்தை கேளுங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் மாதிரி வார்த்தையை மட்டும் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லைப்பா, அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல. அதனால எனக்கு பாருங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு படம் காட்டி தான் சொல்லி கொடுப்பாங்கல்ல. வளர 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 படங்கள் குறையும், எழுத்துக்கள் அதிகமாகும். ஆமென். அதுதான் ஆரம்ப. அவங்களுக்கெல்லாம் தரிசனங்கள்லாம், எங்களுக்கெல்லாம் எப்படி சொப்பனங்கள் வரும் தெரியுமா, தரிசனங்கள் வரும் தெரியுமா. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது சொப்பனம் காண்பதே அல்ல, வார்த்தையை கேட்பது. கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திர. என்ன ஆண்டவரே, அவங்களுக்கு இப்படி செய்வேன் தரிசனம் காட்டுறீங்க. தரிசனம் பார்க்கறது தப்பு இல்லை, நான் அந்த வளர்ச்சி லெவலை சொல்கிறேன். அவங்களுக்கு இப்படி செய்வேன்லாம் சொப்பனத்தில் சொல்கிறீங்க, தரிசனத்தில் காட்டுறீங்க, எனக்கு வார்த்தையை மட்டும் சொல்கிறீங்களா ஆண்டவரே. இதுதான்ப்பா ரிசல்ட்டு. 10 வருஷம் 15 வருஷம் உன்னை காத்திருக்க வைத்ததனுடைய ரிசல்ட் இதுதான். அன்னைக்கு உனக்கு தரிசனத்தை காட்டினேன், இன்னைக்கு வார்த்தையை மட்டும் தாரேன்னா அத்தனை உன்னை நான் வளர்த்தி கொண்டிருக்கிறேன், உன்னை நான் வளர்த்தி கொண்டிருக்கிறேன். உனக்கான வேலை வருகிறது, உன்னை நான் வளர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை வளர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், 12வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை அழைத்தார்ல. 13வது அதிகாரத்தில் மணலை காட்டி கொடுக்கிறார், அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். இதை மாதிரி நான் செய்வேன், அப்போ காட்டி கொடு. இன்னும் விசுவாச லெவலில் ஆண்டவர் அப்படிதாங்க வளர்த்துறார். 13வது கடற்கரை மணலை பாரு, ஓ எடுத்து எண்ண முடியுமா, எண்ண முடியாது, இப்படி தான் அவன் சந்ததி இருக்கும். இப்படி படம் காட்டி கொடுக்கிறார். 15வது அதிகாரத்தில் நட்சத்திரத்தை காட்டி கொடுக்கிறார். பாரு பாரு, இப்படி ஒரு சந்ததி இருக்கு. முதல்ல விசுவாசிகள் அடியனுக்கு என்ன தருன்னு கேட்டார். கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு போய் காண்பித்து கொடுக்கிறார். இதை பாரு இருக்கும். ஓகே. 17வது அதிகாரத்தில், அதாவது ஆபிரகாமுக்கு 99வது வயதில் கர்த்தர் வந்து வாக்கு தத்தத்தை மட்டும்தான் சொன்னார், ஒன்றையும் காட்டி கொடுக்கல. அன்னைக்காவது ஏதாவது அடையாளத்தை காட்டி கொடுத்தார், மண்ணை காட்டி தந்தார், விண்ணை காட்டி கொடுத்தார் இல்லை. ஆனால் 99வது வயசில் வந்து ஒரு அடையாளத்தையும் காட்டலை. ஆரம்பத்தில் அடையாளத்தோடு வசனத்தை காண்பித்து கொடுத்தவர் இன்னைக்கு அடையாளங்கள் ஒன்றையும் காட்டாமல் வசனத்தை மட்டும் காட்டுறாரா. குறித்த காலம் சமீபமாய் வந்து விட்டது என்பது அடையாளம். நல்ல கைகளை தட்டி, தேவன் குறித்த நாள் சமீபமாய் வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு அடையாளம் காட்டின போது ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்னைக்கு அடையாளம் இல்லாம வசனம் மட்டும் சொல்லும் போது ஆபிரகாம் சிரித்தான். ஆனா ஆண்டவர் பேரோட சொன்னார், ஈசாக்குன்னு பேர். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அப்போ காத்திருக்கிற நாட்களில் என்னை தேவன் பலவீனனாக்கி அல்ல, என்னை வல்லவனாக்கி சுதந்திரிக்க வைக்கிறான். ஆமென். நீ அவங்களை இப்போ போக விட்டுறாத. போக விட்டா வழியிலேயே சோர்ந்துருவாங்க. 3 நாள் என் சமூகத்தில் என்ன நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க இடத்த பார்த்து வரல, என்ன நம்பி வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் எப்போ கொண்டு போகணும்னு. ஜனங்களை திருப்தியாக்கி அந்த நிறைவை கொடுத்த பிறகு, அந்த தேவையை கொடுத்த பிறகு ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், ஆமென், ஆமென், நம்மோடு இருக்க, நம்ம இருக்கிற சூழல் அல்ல நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறது, நம்மோடு இருக்கிற தேவனே நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அது அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பஞ்சகாலம் வருது பாருங்க. ஈசாக்கி நாட்களில் ஆதியாகமம் 26வது அதிகாரம் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அப்போ கர்த்தர் தரிசனமாகி ஈசாக்குக்கு தரிசனமாகி என்ன சொல்லுகிறார்? 2வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எந்த தேசத்துல? அவன் கேராரூர் என்கிற இடத்துக்குள்ள இருக்கிறான். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். நீ இங்கே போயிராத. இல்ல ஆண்டவர், எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க, அங்க தானியா இருக்கணும். உன்னை எப்போ கொண்டு போகணுமோ நான் கொண்டு போறேன், ஆனா இங்க இல்ல அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடாத. கர்த்தர் காண்பிக்கிறாரா, போ. நீ அவருடையவன், நீ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன். இங்க இல்ல அங்க இருக்குன்னு சொல்லி போயிடாத. ஆசீர்வாதமான இடத்திலே தேவன் கொண்டு போய் நம்மை விடுவார், அது மாட்டான்னு சொல்லல. ஆனா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் வைப்பார். என்ன போய் இங்கே வச்சிருக்கிறீங்களே,
புல்லுள்ள இடத்துல உங்களை கொண்டு போய் விடவும் அவருக்கு முடியும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கவும். நான் பாடுவோமே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. இப்போ ஆண்டவருக்கு கேராரூர்லே ஈசாக்கு இருக்கணுங்கிற ஆசை கிடையாது, பிளானும் கிடையாது. ஆனா பஞ்சத்தினால போனேன்னு வந்துடக்கூடாது. ஆமா, ஏங்க இங்க இருந்து அங்க போனீங்க? ஆண்டவர் என்னை கொண்டு போனார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை பெருக பண்ணார், என்னை கொண்டு போனார். அதுல அவருக்கு மகிமையா இருக்கும். இங்க நல்லா இல்ல, இதை விட அது பெஸ்ட், அப்படி அல்ல. பஞ்சத்தினால நான் இந்த இடத்தை விட்டு போனேன்னு சொன்னா அதுல நாம் அவரை கனவீனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நாம் சூழ்நிலையை பெருசா பார்க்கிறோம், அல்லது மற்ற காரியங்களை நாம் பெருசா பார்க்கிறோம். இல்ல, நீ இங்கே இருந்தார். வேதம் சொல்லுகிறது 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்துல, எந்த தேசத்துல கொடிய பஞ்சம் இருந்துச்சோ அந்த தேசத்துல, தேவன் எங்க இருன்னு சொன்னாரோ அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப ஈசாக்கு இப்ப மைண்ட் அதுல செட் ஆயிட்டு, அப்பா இந்த இடத்துல நல்லா இருக்குப்பா. அப்படியே பெருக ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆரம்பிச்சு. ஆமென். தேவ ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கிற இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறான். ஆமென். இப்போ அவன் வர 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 பெரியவனாகிறான், அவன் பெருக ஆரம்பிக்கிறான், பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. 14வது வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டு. 16வது வசனம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். 17வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறான். அங்கேயும் இருக்க முடியல, அங்கிருந்தும் அவன் போகிறான். இப்படி இடம் மாறுகிறான், மாறி மாறி எங்க வருகிறான் பாருங்கள். 22வது வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேராரூர்ல இருந்து ரெகோபோத், இதுக்கு நடுவுல ஏசேக்கு இருக்கிறது, சித்னா இருக்கிறது. கேராரூர்ல இருக்க சொன்னது கர்த்தர், ரெகோபோத்தை உண்டாக்கினதும் கர்த்தர். இந்த ரெகோபோத் உண்டாக்கப்படும் மட்டும் பஞ்சமானாலும் சரி, மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, கேராரூர்ல தான் உங்களை வச்சிருப்பார். ஆமென். உடனே எல்லாம் வெளியே போக விட மாட்டா. ஆண்டவர் இதுல இருந்து எப்போ வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா? இங்க என்ன சொல்றார்? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அப்படி வெளியே கொண்டு வரும்போது உன்னை ஒண்ணு இல்லாதவனாய் கொண்டு வர மாட்டார். அபிமெலேக்கே சாட்சி சொல்லுகிறான், நீ எங்களை விட பெரியவனானாய், நீ எங்களை விட பலத்தவனானாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு தெரியுங்க எதை எப்படி, எதை எப்போ எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? எஸ். நம்ம பல நேரத்தில் அவருக்கு ஆலோசனை சொல்றோம். ஆண்டவரே இதை இப்படி செய்யுங்க, அது அப்படி செய்யுங்க. நோ, ஆண்டவர் சொல்றார் என்னிடத்துல கொண்டு வா, பேசாம உட்கார். அப்படித்தானே சொன்னார். கொண்டு வா, இனி எல்லாரையும் உட்கார வை, தந்துட்டு உட்கார்ந்துரு. நம்ம உட்கார மாட்டேங்கிறோம், நம்ம துடிச்சிட்டு இருக்கிறோம், நின்றுட்டு இருக்கிறோம் இல்ல. ஆமென். எசேக்கியா மேல கர்த்தருடைய கை வந்து அமர்ந்து அவனை நிக்க வச்சார். நில்லு, கொஞ்சம் அடங்க இல்ல, அதுக்கப்புறம் பேசுறார். நம்ம நிக்கிறோம். ஏன்? நம்ம கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு, நம்ம நிறைய, ஆண்டவரே இதை நீங்க இப்படி செய்யுங்க ஆண்டவரே. அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும்.
எனவேதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே கர்த்தாவே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் உண்டு ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன், என்னை மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கேராரூர்ல இருக்கிறது தான் நோக்கமா? நான் இங்கே பஞ்சம் ஆண்டவர் இருக்கட்டும், நீ உட்கார், பஞ்சத்தினால நீ இது வெளியே வந்துடக்கூடாது. நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நீ வெளியே வரும்போது உன்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அங்கேயும் நல்லா தானங்க இருந்தீங்க, அது நல்லா தானங்க இருந்துச்சு உங்களுக்கு. எஸ், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பொழுது வருகிறான், அப்பொழுது வருகிறான். தேவன் ஆயத்தம் பண்ணாத ஏசேக்கிலும் சித்னாவிலும் வாக்குவாதங்கள் இருந்துச்சு. தேவன் ஆயத்தம் பண்ண இடத்துல யாரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. ஏன் வரலன்னு கேட்டா, தேவன் வர விடவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். என்னை வெறுமையாக்கி போக தேவன் அனுமதிக்க மாட்டார். காரணம், நான் இடத்தை பார்த்து வரவில்லை, நான் அவரை பார்த்து வந்தேன். அவரை பார்த்து வந்ததுனால என் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரமா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. கைத்தட்டி பாடுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. ரல ரப கதல ரதட ரல ரப பபா உட ரப ஷேல ரதடா. ஆமென், ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம், ஓ எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். க்ளோரி. அப்படியே சொல்லுங்க. வறண்ட நிலத்தை, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றினது நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆமென். அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உடரப கபதன ரஞ்சன ரலரியாட்டரபா. ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், உம்மாலேதான். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது நம்மை வெறுமையாய் அல்ல, நம்மை நிறைவாக்கி திருப்தியாக்கி தான் கொண்டு போவார். ஆமென். வேற வழியே இல்லாம இவன் வந்திருக்கிறான், வேற வழியே இல்லாம இவன் வந்திருக்கிறான்னு ஒருத்தங்க பார்க்கும்போது, ஒருத்தங்க நினைக்கும் போது, அவங்க கடைசி வரை நம்மளை அற்பமா தான் பார்ப்பாங்க. ஆமென். கரெக்டா? இவன் வேற வழி இல்லை அதனால வந்திருக்கிறான், இவன் வேற வழி இல்லை, அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதனால தான் கொண்டு போகலை நிறைய இடத்துல. உன்னை நீ இருக்கிற இடத்துல உன்னை நிறைவுள்ளவனாய் தேவன் வைத்து விட்டு தான் கொண்டு போவார்.
அந்த இளைய குமாரன் தேசத்தின் குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொள்ள காரணம் என்ன? அவன் கையில் இருந்ததெல்லாம் செலவாயிற்று. அவனுக்கு தகப்பன் உண்டு, தகப்பனுக்கு பெரிய வீடு உண்டு, தகப்பன் பெரிய எஜமான், தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க உண்டு, இவ்வளவு ஆமென் வசதிகளை உடையவன் ஒரு வழி இல்லைங்கிற நிலைமையினால ஒருத்தண்ட போய் ஒட்டி கொண்டது நிமித்தம் அவன் எப்படி நடத்தப்பட்டான் தெரியுமா? பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடை தின்பதற்கு கூட தகுதி இல்லாதவனாய் தான் நடத்தப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் பிசாசரவன் சோதனைகளை காண்பித்து வெளியே கொண்டு வர துடிப்பான். அவன் இயேசு கிட்டே வந்து அப்படித்தானே கேட்டான், நீர் தேவனுடைய குமாரனானால் வெளியே வந்துருங்க, அவருடைய பிள்ளைங்கிற இருந்து வெளியே வந்து பாருங்க, வனாந்திரத்தை பாருங்க, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வணங்கினால் அது கிடைக்கும், இது கிடைக்கும். நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கல்லை அப்பமா மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எனக்கு சாப்பாடு தந்தாலும், நான் பட்டினியா இருந்தாலும், அவர் என்கிட்ட பேசினாலும் பேசாம போனாலும், அவர் என்னை அணைத்தாலும் அடித்தாலும், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா. இதுல மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. பிசாசன் வெளியே இழுத்துட்டு வர பார்ப்பான். யூதாசுடைய பேச்சு எடுபடாம ஆயிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றும் போது இதை விட்டு தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு யூதாஸ் கேட்கும்போது, தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருக்கிறாங்க, நான் அப்படி இல்லை, இவள் செய்த நற்கிரியை எல்லா இடத்துலையும் சொல்லப்படும் என்று சொல்லி அதை மேன்மையாக பேசுகிறார். இவனுடைய ஆலோசனை அங்கு நிராகரிக்கப்படுகிறது. இவனுடைய பேச்சு எடுபடலை, இவனுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லலாம். இவனுக்கு என்னுடைய ஜெபம் எதுவாக இருந்துச்சு தெரியுமா? இதை விற்று 200-300 பணம் கிடைக்கலாம். இல்லை, அது எல்லாமே அங்கே ரிஜெக்ட் பண்ணப்படுது. அப்பொழுது யூதாஸ் கிளம்பி வெளியே போயிட்டான். போய் பிரதான ஆசாரியர் இடத்துல போய் ஒப்புரவாகிறேன், நான் காட்டி கொடுக்குறேன், வெளியே எழுப்பி போயிட்டான். சூழ்நிலைகளை முன்வைத்து எனக்கு இங்கே இடம், எனக்கு இங்கே அனுகூலம் இல்லை, என் பேச்சு எடுபடலை அப்படி சொல்லிட்டு அப்படி தான் போனான். நீங்கள் 4 சுவிசேஷத்தையும் படிக்கும்போது தெளிவாக இருக்கும். மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை 13-14 வாசிங்க. ஃபர்ஸ்ட் யோவான் 12வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க, அடுத்து அப்படியே மத்தேயு 26 நீங்க சேர்த்து வாசிக்கும் போது புரியும். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் யார் அப்படி கேட்டா? யூதாஸ் கேட்கிறான். உடனே இயேசு பதில் என்ன சொல்றார்? தரித்திரர் எப்போதும். அதுல அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். அவன் தரித்திரர் குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனா இருந்தபடியா பணப்பையை வைத்திருந்த. அதன் அர்த்தம் என்ன? தரித்திரருக்கு கொடுக்கலான்னா அந்த தைலத்தை வித்து பணம் யார் கையில தான் வரும்? ட்ரெஷரர் கையில தானே வரும். ட்ரெஷரர் யாரு? யூதாஸ் இல்ல. 300 வாங்கினா ஒரு 100 சேரிட்டி கொடுத்துடலாம், 200 பாக்கெட்ல போட்டுடலாம். பிளான்லாம் பயங்கரம். ஆண்டவர் அதுக்கு ஒத்துழைக்கவில்லை, துணை நிற்கவில்லை. ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இனி அப்படியே மத்தேயு 26வது அதிகாரம் 13-14 வாசிங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 14வது வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய். எப்பொழுது போனான்? அவனுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, அவனுடைய ஆலோசனை அங்கீகரிக்கப்படவில்லை. எனக்கு ஆலோசனை, என் பேச்சுக்கு இடம் இல்லாத இடத்துல நான் இருக்கணுமா? வெளியே போயிட்டான், அவ்வளவுதான். யூதாஸ் எழும்பி வெளியே போனான். மற்ற சீஷர்களை இயேசு அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? நீங்கள் எருசலேம்ல தரித்திரு, உன்னை நான் வெறுமை அனுப்ப மாட்டேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பேலன் அடைந்து அதுக்கப்புறம் எருசலேமிலும் சமரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொருவரை நிரப்பினார்.
நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். போன இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தார்கள். ஆனால் யூதாஸ் அவனாகவே வெளியே போனான். வாழ்க்கை வழியிலேயே முடிந்து விட்டது. நீ வெறுமையானவனாய் கர்த்தர் உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டார். நாம் வெறுமையாய் ஒரு இடத்துக்கு போனா என்னை பார்க்கிறவங்களை என்ன நினைப்பாங்கன்னா வேற வழி இல்லாம வந்திருக்கிறான். நோ, என்னை பார்க்கிறவங்க சொல்லணும் இவங்க அங்க இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, இவங்க அங்க இருக்கும்போது நல்லா இருந்தாங்க. இதுதாங்க சாட்சி. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா, இப்ப பாரு. நான் தெரிந்து கொண்டு கஷ்டம் அனுபவிக்கிற பாதை வேற. நான் சொல்றது சரி, அதான் சொன்னேன், ஒவ்வொரு வார்த்தையை கேட்கணும். இங்கே வனாந்திரம் என்பது அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்ததுனால, அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அல்லது அவருக்குள்ள என்ன அவருக்கென்று என்னை நான் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் என் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் இருக்குமானால் அதுல எனக்கான நன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வனாந்திரம் என் வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. அதிலிருந்து என்ன வெளியே கொண்டு போவார். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அங்க திருப்தி ஆக்குவார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பித்ததே அப்படிதாங்க, வனாந்திரம் தான். அந்த வனாந்திரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போகிறார். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தையும் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா சுவிசேஷம் 4:1 இப்பொழுது வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இனி 14வது வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அப்ப வனாந்திரத்திலிருந்து இப்ப வெளியே போகிறார். நமக்கு தெரியும் இங்க பசி உண்டாயிற்று. பசிக்கு சாப்பாடு வனாந்திரத்தில் இல்லப்பா, அதனால கலிலேயாவுக்கு நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போனார். இல்ல, வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. அது மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை. எங்கே வந்து? வனாந்திரத்தில் வந்து. எந்த இடத்துல பசியா இருந்தாரோ அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அதாவது அந்த பசிக்கான ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு லூக்கா 4:14 ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் எங்க போகிறார்? வனாந்திரத்திலே இருக்க விடவில்லை. ஆனா அதே வேளையில வனாந்திரத்திலே ஒண்ணு இல்லாம திருப்பி அனுப்பி விடவில்லை. வேண்டியதை தந்து திருப்தியாக்கி நமக்கு வேண்டி என்ன நம்மை பராமரிக்கிற கர்த்தர், நமக்கு பணிவிடை செய்யும்படி தேவன் தூதர்களை அப்பாயின்ட் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு கூட்டம் தூதர்கள் உண்டு. அது தெரியுமா? நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிலர் எங்க இருக்காங்க? ஒவ்வொருத்தருக்கு. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 18வது அதிகாரம், என்னை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உலகம் உங்களை அற்பமா பேசுறத குறித்து, நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்றத குறித்து நீ worry பண்ணாத. நீ ரட்சிக்கப்பட்டவனா, நீ அவரை விசுவாசிக்கிறவளா, உனக்கென்று ஒரு கூட்டம் தூதர்களை கர்த்தர் அப்பாயின்ட் பண்ணி வைத்திருக்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். மத்தேயு 18 ஒருவனையும், இந்த சிறியரில் ஒருவர். யார் இந்த சிறியர்? 6வது வசனத்தை வாசியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறிய. அப்ப அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இனி 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அதன் அர்த்தம் என்ன? என்ன ஒருத்தங்க அற்பமா நினைக்கும் போது எனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட தூதர்கள் போய் நிற்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அபிஷேகம் பண்ண உங்க பிள்ளைய 10 பேர் அற்பமா நினைக்கிறாங்க, 10 பேர் பரியாசம் பண்றாங்க, 10 பேர் என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் எச்சரிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். இந்த தூதர்கள் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். நம்முடைய அப்பா நமக்கு பணிவிடை செய்ய நமக்கு ஒரு கூட்டம் தூதர்களை வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். பல சூழ்நிலையிலிருந்து நாம் காக்கப்பட காரணம் என்ன? இவர்கள் பாதம் கல்லில் இடராமல் தாங்குறாங்க. பல நிலைகளில் போஷிக்கப்பட காரணம் என்ன? பணிவிடை செய்யறாங்க. ஆமென். பல நேரத்தில் இந்த தூதர்கள் செய்த 3 செயல்கள். ஆமென். செய்தியில் மாறுது. ஆனா அந்த சொல்லிட்டு நான் போயிடுறேன் திருப்பி செய்திக்கு. மத்தேயு 4 எடுக்க வேண்டாம். 4வது அதிகாரத்தில்
பணிவிடை செய்தார்கள். ஏமே சங்கீதம் 91 பாதுகாக்கிறாங்க. ஹல்லேலூயா. லூக்கா 22 இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரலோகத்தில் இருந்த தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். பணிவிடை செய்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள், பலப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் இன்னும் போஷிக்கப்பட காரணம் என்ன? பாதுகாக்கப்பட காரணம் என்ன? இந்த கண்ணீர் இரத்தமாய் வந்த பிறகும் நாம பலப்பட காரணம் என்ன? நம்மை அற்பமாய் எண்ணாமல் நமக்கென்று ஒரு கூட்டம் தூதர்களை பரலோக பிதா நமக்காக அப்பாயின்ட் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். உலகம் உன்னுடைய வேல்யூ தெரியாம தான் உன்னை அற்பமா பார்க்கறாங்க. ஆனா உன்னை அற்பமா பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆமென். எப்படிங்க நம்மள தேவன் எஜமானா வச்சிருக்கிறார்ல. எனவேதான் பரிசுத்தவான்கள் இப்படி பாடினாங்க, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, மா பாவியாம் என்னை நினைக்க உடனமா சந்தரே மண்ணான நான் எம்மாத்திரமையா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், தேவதூதரிலும் மகிபன் என்னை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கூட்டத்தார் விசேஷித்தவர்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்மை குறித்து தாங்க சொல்லி இருக்கு. எனவேதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசிங்க, 9 முதல் வாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிமை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார். புரியும்படி சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் அவர்களை கொண்டுதானே ஆதியாகமம் முதல் மல்கியா வரை எழுதினார். அவங்க யாருமே கிறிஸ்துவை பார்க்கல, அல்லது அவருடைய பாடு மரணத்தின் அந்த மகிமையை வந்து அவர்கள் யாரும் சரியா ருசிக்கல அல்லது அனுபவிக்கல. இல்ல அதெல்லாம் இன்ச் பை இன்ச்சா இல்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனுபவிக்கும் பாக்கியம் யாருக்கு தெரியுமா அங்க கிடைச்சது? எதற்கும் உதவாத நமக்கு தாங்க கிடைச்சது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கிடைக்கிற ஒரே பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த பரலோகத்துக்கு போடுது. வேற பாக்கியம் இல்லை இந்த பூமியில. அந்த பரிசுத்தவான்களுக்கு யாருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. ஆமாவா இல்லையா? அவங்களை உரிமை அப்பான்னு கூப்பிட முடியல. ஏன்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இப்படி அந்த அவருடைய நாமத்தை வந்து சும்மா சொல்ல கூட முடியாது. எவ்வளவு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு தெரியுமா? அது நடுவில் இருந்து தீர்க்க தரிசனமா வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு புரியல நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. ஆனா கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்போ இது எந்த மக்களுக்கு, இது யாருக்கு? அப்போ நம்மை ஃபர்ஸ்டே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம விசேஷமா வைத்தபடினாலே பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் நம்மளை விசேஷமா பார்க்க வச்சுட்டார் ஆண்டவர். ஏன்னா நாளைக்கு பரலோகத்துல இவங்க எல்லாம் கூட தான் நாங்க போய் நிக்க போறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சபையே உனக்கு ஒப்பானவன் யார்? 12வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு. அடுத்த வார்த்தையை பாருங்க. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருப்பா அந்த கூட்டம்? ஆண்டவர் ஆல்ரெடி அப்பாயின்ட் பண்ணி வச்சுட்டார். நீங்க இன்ன பர்சனுக்கு இல்ல எஜமான், ஐஸ்வர்ய சம்பன்னர், பெரிய எஜமான். ஆமென். எனக்கு பணிவிடை செய்யறதுக்குன்னு கொஞ்சம் தூதர்களை வச்சிருக்கிறார்னா
எவ்வளவு விசேஷமா என கேட்கிற. கமான், நல்ல கைகளை தட்டி ஷாலா ராகா பாபா தாரா ஓரா பாலா ராத்தா நாரா ஹே தரா கடரபா. நீ அற்பமானவன் அல்ல, நீ அற்பமானவள் அல்ல. உன்னை யாராவது அற்பமா எண்ணுனா ஆண்டவர் அவங்கள வார்ன் பண்றார். ஆண்டவர் அவங்கள ப்ளீஸ் பண்ணல, விடுப்பா பாவம்பா போட்டு அப்படி சொல்லல. நீ அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாரு. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் போய் நிப்பாங்க. உங்க பிள்ளைய இவங்க அற்பமா பேசுறாங்க, உங்க பிள்ளைய இவங்க நிந்திக்கிறாங்கன்னு போய் நின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாரு. ஆமென், ஹல்லேலூயா. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார் இயேசுவே அன்பை நான் சொல்லு. கம் ஆன், பாடுங்க சத்தமா. எதற்குமே இயேசு கிறிஸ்து கெத்செமனேல கண்ணீர் வடித்தார். ஆனால் அங்கே ஒரு தூதன் வந்து பலப்படுத்துகிறான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, தூதர்களுக்கு ஒரு நாள் அவரை அப்பான்னு கூப்பிடவே முடியாது. அந்த பாக்கியம் கொடுக்கல நமக்கு, அந்த பாக்கியம். அதனால அந்த தூதரும் உற்று பார்க்க, ஹல்லேலூயா, தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்க. யார்? அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. உங்களை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க சிலர். ரொம்ப நாம நம்மளை அற்பமா பார்ப்போம்ல, நாம நம்மளை அற்பமா பார்த்தாலும் போய் சொல்லி கொடுப்பாங்க. உங்க பிள்ளைக்கு வேல்யூவே தெரியல, நீங்க எவ்வளவு ஸ்பெஷலா வச்சிருக்கீங்கன்னு உங்க பிள்ளைக்கே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே, 2 கொட்டு கொடுத்து சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நம்ம பல நேரத்தில் தெரியாததுனால நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, பேதுரு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா இதுவரை அவங்க ஊழியத்தில் அவங்களுக்குன்னு எந்த அதிசயத்தையும் பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் மற்றவங்களுக்கு இல்லை, கூடவே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அதிசயத்தை. இயேசுவும் 12 சீஷரும் தனித்திருந்த போது அவங்களுக்கு பசி வந்த போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் மற்ற 5000 பேர் வந்து மீட்டிங் வந்ததும் அவங்கள போக விடாத, உட்காரவே நான் சாப்பாடு கொடுக்குறேன். என்ன ஆண்டவர் இது நியாயம்? இப்போ நான் மாசத்து ஒருக்கா வந்துட்டு போகிற கெஸ்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கணும். கூட இருக்கிற என்ன நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு பேதுரு இருந்து பார்த்துட்டு கடைசி அடியனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் கூட்டிட்டு போனார். மலையில் மகிமையை காட்டி கொடுத்துட்டார். நீ எவ்வளவு விசேஷமான தெரியுமா பேதுரு? உன்னை எங்க வச்சிருக்கிறேன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் எலியாவை மோசை எப்படி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கூட்டத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன். பரிசுத்தவான்கள் கூட்டத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன். மாமே பரலோக கூட்டத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன் பேதுருவே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் தகப்பனே, என் இயேசுவே, நான் உம் பிள்ளை அல்லவா. நீர் என்னை காண்பதால் நான் வாழ்கிறேன் அல்லவா. தகப்பனே, என் இயேசுவே, நான் உம் பிள்ளை அல்லவா. நீர் என்னை காண்பதால் நான் வாழ்கிறேன் அல்லவா. அற்பமாயிருந்தும் என்னை வேண்டும் என்று சொன்னீர். ஒன்றுமில்லாதிருந்தும் உன் சொந்தமாக்கி கொண்டீர். அற்பமாயிருந்தும் என்னை வேண்டும் என்று சொன்னீர். ஒன்றுமில்லாதிருந்தும் உம் சொந்தமாக்கி கொண்டீர். புதுமை என் உள்ளில் தந்து என்னை விலையாக மாற்றினீர். உம் பிள்ளையாய் மாற்றினீர். தகப்பனே, என் இயேசுவே, நான் உம் பிள்ளை அல்லவா. நீர் என்னை காண்பதால் நான் வாழ்கிறேன் அல்லவா. பாடுங்க. தகப்பனே, பிள்ளை அல்லவா. நீர் என்னை காண்ப
காண்பதால் நான் வாழ்கிறேன் அல்ல. அற்பமாயிருந்தும் என்னை வேண்டும் என்று சொன்னீர். ஒன்றுமில்லாதிருந்தும் சொந்தமாக்கி கொண்டீர். அற்பமாயிருந்தும் என்னை வேண்டும் என்று சொன்னீர். ஒன்றுமில்லாதிருந்தும் சொந்தமாக்கி கொண்டீர். ஹல்லேலூயா. புதுமை என்னுள்ளே தந்து என்னை விலையாக மாற்றினீர். பிள்ளையாய் மாற்றினீர். தகப்பனே என் இயேசுவே, நான் பிள்ளை அல்லவா. நீர் என்னை காண்பதா நான் வாழ்கிறேன் அல்லவா. ஆண்டவர், ஒரு இடத்துல இருந்து ஒரு சேஞ்ச் விரும்புறீங்களா? ஆண்டவர், இங்க இருந்து இப்படி மாறினா என் லைஃப்ல இந்த சிச்சுவேஷன் மாறினா நல்லா இருக்கும். சேஞ்ச் தருவார். ஆனா இங்கே ஒரு நிறைவை காண வச்சுட்டு தான் தருவார். நீ வேற வழி இல்லாம இங்க வந்த, வேற வழி இல்லாம அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா அவர் நம்மை நடத்துறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வசனங்கள், 2 சம்பவத்தை மட்டும் குயிக்கா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வருவேன் தான் மோசே அனுப்புறார். ஓகே, இப்போ மோசே போய் ஒரு அற்புதத்தெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டான், அல்லது வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொல்ல ஆரம்பித்ததும் பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? யாத்திராகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். இங்க ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு போய் முறையிடுறாங்க. இருந்ததும் 0 ஆயிட்டு. மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய வைக்கோல் வர கொடுக்கல. இப்போ ஒண்ணுமே இல்லாத வழி. இப்போ ஆண்டவர் நினைச்சா வெளியே கொண்டு போயிருந்திருக்கலாமா? கொண்டு போயிருக்க முடியாதா? கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அது செய்யலை. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். என்ன ஆண்டவரே, அப்போ எங்களை வெளியே கொண்டு போக மாட்டேங்க? ஒன்று நான் வெளியே கொண்டு வருவேன். நீ வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? ஒன்றும் இல்லாதவனாய் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் குறித்த நாளிலே வெளியே வந்தாங்க. அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? 105வது சங்கீதம் அதனுடைய 37வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 105:30. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீ கேட்ட நேரத்தில் உனக்கு கொஞ்சம் உன் மிருகத்துக்கு கொடுக்கறதுக்கு வைக்கோல் கூட இல்லை. நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி உன்னை வனாந்திரத்திலே எகிப்திலேயே வச்சிருந்தேன். ஆனா கடைசி வரை உனக்கு அது அல்ல சிச்சுவேஷன். உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். வெளியே கொண்டு வரும்போது நீ குறைவுள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாய் தான் வருவேன். ஆமென். லாபான் வீட்டில இருந்து யாக்கோபை அவர் வெளியே கொண்டு வந்தார். அவன் ஏமாற்றினான். உண்மை. ஏமாற்றின பிறகு நமக்கு தெரியும் 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றி ஏமாத்துறான் லாபான். அப்படி இருந்தும் யாக்கோப தேவன் வெளியே கொண்டு வரும்போது 2 பெரிய பரிவாரங்களோடு தான் வெளியே கொண்டு வந்தார். காரணம், நான் யாக்கோபை சிநேகித்தேன். நம்மை தேவன் ஒரு இடத்துல இருந்து வேற வழி இல்லாம கொண்டு வருவார். எங்க தெரியுமா? நாம தெரிந்து கொண்டு போயிருப்போம் தெரியுமா? அங்க நம்மளை 0 ஆக்கி இழுப்பார். இழுத்து பட்சமா பேசி இழுத்துக்கொண்டு. நான் சொல்ற வார்த்தை, கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வனாந்திரம், ஒரு குறைவு வரும்போது தேவன் வேற வழி இல்லை, நீ இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கும் அப்படி விட மாட்டார். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு நிறைவை காண வைத்தார். பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரே அழைப்பு கொடுத்திருந்த பேதுரு வந்திருக்கலாம். என்ன வந்திருக்கலாம்? பேதுரு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ வந்துரு. ஓகே, நான் வாரேன். பேதுரு கேட்கலாமா? பேதுரு அல்லது பேதுரு விடுங்க, கூட இருக்கிற கூட்டாளிகள் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட கேட்கலாம். பேதுரு எப்படி அழைப்பைக்கு செவி கொடுத்தான்? வேற வழி இல்லை.
வேற வழி இல்லை, அதனால ஊழியம் செய்யறான். அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும். தேவன் அப்படினோ பேதுருக்கு ஒரு நிறைவை காட்டி கொடுக்கிறார். இனி வாண்டார். அப்போ இப்போ சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? அவன் படகுல அவ்வளோ நிறைவா இருந்துச்சுப்பா, அதை போட்டுட்டு வந்திருக்கிறான், வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறான். இதுதாங்க சாட்சி. வேற வழி இல்லாம அது சாட்சி கிடையாது. ஆண்டவர், என் வாழ்க்கையில இப்படி ஒரு பேச்சு வரக்கூடாது. நான் அது வரைக்கும் வனாந்திரத்தில் இருக்கணுமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும். ஆனால் நான் இங்கேருந்து போகும்போது குறைவுள்ளவனாய் அல்ல. என்னை பார்க்குறவங்க சொல்லணும், இவன் வனாந்திரத்திலே திருப்தியாக சாப்பிட்டவன்பா, இவன் வனாந்திரத்திலே திருப்தியாக சாப்பிட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுதாங்க சாட்சி. இந்த சாட்சி வேணும் ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை பாருங்கள். உபாகம் 32வது அதிகாரம் 11வது வசனம், 10ல இருந்து வாசிங்க. பாழான நிலத்திலும், உபாகம் 32:10, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல், கழுகு தன் கூட்டை, அப்ப அந்த கூடு கழுகுடைய கூடு தான், கழுகு தான் கட்டி இருக்கு. அந்த கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய கூடு, தன்னுடைய குஞ்சுகள், தன்னுடைய செட்டை. நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவருக்கு தெரியும் எந்த டைம்ல நம்மளை எங்க கொண்டு போய் வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். அதுவரை நாம அவருக்கு ஆலோசனை சொல்றோம். எப்படி ஆலோசனை சொல்லுவோம்? இந்த டைம்ல எனக்கு செஞ்சுதாங்க, இப்படி எங்களுக்கு செஞ்சுதாங்க, அப்படி செஞ்சுதாங்க. நமக்கு தண்ணி வேணும், உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்லுவோம். எப்படி ஆலோசனை சொல்லுவோம்? எங்களுக்கு தண்ணி தாங்கன்னு கேட்டா விண்ணப்பம், மழையை தாங்கன்னு கேட்டா ஆண்டவர் சொல்ல, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனாலும் வாய்க்காலில், அது அதிசயங்க, அது அவருக்கு மட்டும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்ல, இப்படி செய்யுங்க ஆண்டவர், இன்னாருடைய மனசை மாத்துங்க. நம்ம என்ன மனசுல செட் பண்ணியிருப்போம், இவங்களை போய் பார்த்தா கதை நடக்கும். ஆண்டவரே, இவங்களுடைய மனசை மாத்துங்க. நீங்க யாரை போய் பார்த்தா கதையே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு தேவன் செய்வார். ஆமென். மோசைய பார்வோன் வீட்டில் தான் வளர விட்டார். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? அது யோசித்து பார்த்திருப்போமா? பார்வோன் குமாரத்தி கையில போய் கிடைக்கிறான்ல மோசே. அதுவும் மோசையின் தாயாரை வச்சு ஆண்டவர் வளர்த்துறார். இதெல்லாம் எப்படிங்க? ஆமென். எல்லா ஸ்டோரியையும் ஏற்கனவே எழுதி பரலோகத்திலிருந்து அவரே டைரக்ட் பண்றார். கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே. ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு எங்கே போகிறார்? 13வது வசனம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணி. அதன் அர்த்தம் என்ன? இந்த கூட்டை களைச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக காரணம் என்ன? இந்த கூட்டு பழசாயிட்டா? நோ, அதுக்குள்ள இருக்கிற குஞ்சுகள் வளர ஆரம்பிச்சிட்டு, வளர்ச்சியின் அடையாளம். இந்த கூட்டுக்குள்ள இனி இருந்தா வளர முடியாது. இந்த குஞ்சுகளின் மேல் அசைவாடிங்கிற வார்த்தையை நான் என்னை கொஞ்சம் கூட மெடிடேட் பண்ணும்போது நான் அதை இப்படி புரிந்து உணர்ந்து தேவனை மயப்படுத்தினேன். இந்த குஞ்சுகளின் மேல் அசைவாடின்னு சொல்லுகிறார். அதாவது நம்ம பிள்ளைகளை குறித்து யோசிச்சுட்டே இருப்போம் தெரியுமா? அடுத்து என்ன பண்ணலாம் என் பிள்ளைக்கு, அப்படி அவர் நம்மை குறித்து இல்லை. ஆண்டவர் பாருங்க, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கும் போதே பிளான் பண்ணிட்டார். என்ன? இந்த இருளை மாற்றணும். அப்போ அவர் அசைவாடுறாருனாலே நமக்கான பிளான் அவர் நிறைவேற்ற போறார். நமக்கான பிளானை நிறைவேற்றுவதின் அடையாளத்தில் ஒண்ணு என்ன தெரியுமா? இருக்கிறதையும் சில நேரத்தில் கலைப்பார். புரியாது, என்னண்டவர் நல்லதானவர் நமக்கு தெரியாது. கூட்டுக்குள் இருக்கிற குஞ்சுகளுக்கு அதனுடைய வளர்ச்சி தெரியாதுங்க. அது அந்த கூட்டை விட்டு வெளியே வந்து சில நேரத்தில் மேலேருந்து அந்த கழுகு தன் குஞ்சுகளை கீழே அப்படி தூக்கி போடும்.
இப்படி 2-3 ட்ரை பண்ணும்போது அந்த குஞ்சுகள் ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், ஹே நான் பறக்க படிச்சுட்டேன். சைக்கிள்லாம் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, பார்த்துருக்கிறீங்களா? பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், டேடி பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க, பின்னாடியே பிடிச்சிருங்க பிடிச்சிருங்கன்னு. பிடிச்சிறேன்னு சொல்லிட்டு சவுட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் கையை விட்டுருவாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு சவுட்டுவாங்க தெரியுமா? பின்னாடி பிடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா பிடிக்கல. அப்போதான் தெரியும், நான் ஒழுங்கா ஓட்ட படிச்சுட்டேன். அவன் இப்படிதாங்க நம்மை படிப்பிக்கிறார், இப்படிதான் பழக்க வைக்கிறார். கூட்டை கலைச்சு கூடலாம அலைந்து திரி என்று விடமாட்டார். அதை விட உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் இருக்கிறார். சூழ்நிலையை பெரிதா எண்ணாது, கர்த்தரை நம்ம கர்த்தரிடத்துல கொண்டு, கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கர்த்தருக்கு மகிமை. அப்படியே கண்களை மூடி, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை. தகப்பனே நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. அப்படியே 2 கைகளை விரித்து உயர்த்தி சொல்லுவோம், ஏதும் இல்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொன்னதை செய்திடும். நம்பி சொல்லுவோம், நம்புவேன் இறுதி வரை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ அற்பமானவன் அல்ல, நீ அற்பமானவன் அல்ல. உன்னை வேற வழியே இல்லாம அலைய விட மாட்டா. உன்னை ஒரு வனாந்திரத்துல வைத்திருக்கிறாருன்னா அங்கிருந்து நிச்சயம் கொண்டு போவா. ஆனா அந்த இடத்துல இருந்து வெறுமையா அல்ல, உனக்கு தேவையானதை தந்து உன்னை திருப்தியாக்கி உன்னை நிறைவுள்ளவனாக நிறைவுள்ளவளாய் மாற்றிதான் கொண்டு போவார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு. நீ கர்த்தர் என் கூட தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுங்க, நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. அவர் உண்மை உள்ளவர். நீ அவரை நம்பிதானே வந்தாய், அவர் இருக்கிறார் நம்பிதானே எல்லாத்தையும் விட்டு வந்த. அவர் உன்னை பார்த்துக் கொள்வார். சொன்னதை செய்திடும். ஆமென். சொன்னதை செய்திடோ. ரபதனரதரே நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேனப்பா,
ஆண்டவரே எங்க மேல அசைவாடி எங்கள் நிலைமைகளை அறிந்து எங்களோடு பேசுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நம்பிக்கையோடு சொல்லும், என் ஓட்டத்தில் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. காரணத்தை சொல்லுங்க, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பாடுங்க, ஆமென். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை தெரியுமா, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நம்புவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என் கூட பேசினா, ஓ ரபஷதரே, முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. thank you jesus, thank you jesus. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மேல் அசைவாடி எங்கள் நிலைமை நன்றாய் அறிந்து எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து எங்களுக்குள்ளே தெளிவுண்டாக்கினவரே, தைரியம் உண்டாக்கினவரே, நம்பிக்கையை உறுதிப்படுத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். நாங்கள் நம்புறோம், உங்களுக்கு மட்டும்தான் எங்க வாழ்க்கையில எதை எப்போ எப்படி செய்யணும்னு தெரியும். உங்க வேலைக்காய் காத்திருக்க, உம்மால் நடத்தப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை நீரே நடத்தும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு, நாம மகிமைப்படட்டும். சாட்சிகளாய் நிறுத்தும். இவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அல்லது ஒரு சூழலில் இருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு போகும்போது பார்க்கிறவங்க வேற வழி இல்லாம வராங்கன்னு சொல்லவே கூடாதப்பா. நாங்க உங்க பிள்ளைங்கப்பா, நாங்க உங்க பிள்ளைங்கப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. நம்புறோம் நம்புறோம், அப்படியே நடத்தும். நீர் அப்படி செய்வீர். நீர் நல்ல தகப்பன் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மகிமைக்கான எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.